இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிசிட்டி டாப்பிக்லேருந்து ஒரு கான்செப்ட் பார்க்கலாம் சரிங்களா. I have two bulbs, one 30 watt and one 40 watt connected first in series and then in parallel. Which bulb will glow brighter in each of the two circuits? ஸோ நான் வந்து 2 வாட் பல்ப்ஸ், அதாவது 30 வாட் அண்ட் 40 வாட் பல்ப்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஒன்று சீரீஸில் கனெக்ட் பண்ணுறேன், செகண்ட் கனெக்ஷனில் நான் பேரலில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போது 2 கனெக்ஷன், சீரீஸ் கனெக்ஷன் அண்ட் பேரல் கனெக்ஷனில் நான் அந்த 2 பல்பை கனெக்ட் பண்ணும்போது எனக்கு சீரீஸில் வந்து எந்த பல்ப் வந்து பிரைட்டரையும், பேரலில் எந்த பல்ப் வந்து பிரைட்டரையும் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நான் வந்துட்டு போன ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பவர். பவர் அதிகமாச்சுன்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், பவர் கம்மியாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் எனக்கு அதிகமாக இருக்கும். அப்போ எனக்கு 30 வாட் பல்புக்கு எனக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகம்ன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு ஓகேங்களா. இப்போ சீரீஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா, எனக்கு சீரீஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு கரண்ட் கான்ஸ்டன்ட்னா எனக்கு பவரோட ஃபார்முலா என்ன வரும், I²R. இப்போ இந்த I² ஐன்றது எனக்கு காமனாக இருக்கிறனால எனக்கு இங்கே ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதுக்கு தான் பவரும் அதிகமாக இருக்கும், அதுதான் எனக்கு பிரைட்டராக இங்கே க்ளோ ஆகும். அப்போது எனக்கு சீரீஸை பொறுத்த வரைக்கும் 30 வாட் பல்பு பிரைட்டர் அடையும். இதுவே எனக்கு பேரலில் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா எப்படின்னா, எனக்கு V காமனாக இருக்கிறனால எனக்கு V²/R. ஸோ இந்த இடத்துல எனக்கு எதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கோ அதுக்கு தான் இங்கே பவர் அதிகமாக இருக்கும். அப்போது எனக்கு வந்துட்டு கம்மியாக உள்ள ரெசிஸ்டன்ஸ் தான் இங்கே வந்து பிரைட்டர் அடையும். அப்போ எனக்கு பேரலில் 40 வாட் பல்பு, சீரீஸில் 30, பேரலில் 40.